இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நான் சரத் சந்திராவோட பொண்ணு, உனக்கு தெரியும்ல? சொந்த பொண்ணு ஒண்ணும் இல்லையே. அதை விட அதிகமாவே அங்கிள் என்ன பாத்துக்கிறாருன்னு உன் ஃப்ரெண்ட் நக்ஷத்ரா உன்கிட்ட சொல்லலையா? போட்டோ எடுத்தது நீதான்னு அங்கிள் கிட்ட போய் நான் ஒரு வார்த்தை சொன்னா ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம உன்னை கொன்னுடுவாரு. நான் சொல்றதுல உனக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா? போய் அங்கிள் கிட்ட சொல்லவா? வா. வேணா வேணா. அப்புறம் எதுக்காக அந்த போட்டோ எடுத்த? அந்த போனை கொடு. போனை குடுறி. நான் போட்டோ எடுத்தது இந்த போன்ல இல்ல, ககன் போன்ல. நக்ஷத்ரா ககனை காதலிக்கிறாங்கிற சந்தேகத்துல இதெல்லாம் பிளான் பண்ணதே அபூர்வா ஆன்ட்டி தான். சாரி சார். சாரி சாரி. It's okay. சாரி. அப்படி ககனை இன்சல்ட் பண்ணது மட்டும் இல்லாம நக்ஷத்ராவும் அந்த ககனை மறந்துடுவான்னு ஆன்ட்டி நினைச்சாங்க. இந்த பிளான்ல நானும் ஒருத்தர் இருக்கேன்னு தெரிஞ்சா நக்ஷத்ரா என்ன வாழ்க்கை முழுக்க மன்னிக்க மாட்டா. ஐயோ அபூர்வா, அபூர்வா, அம்மாடி அபூர்வா, பூமி கையில போன் இருக்கு. வாங்க வாங்க வாங்க. அபூர்வா, போன் இங்கதான் இருக்கு. சீக்கிரம் வாங்க. பூமி, பூமி தான் இருக்கு. வாங்க வாங்க சீக்கிரம் வாங்க வாங்க. ஏய் ஏய் பூமி, 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 நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? என்ன பண்ற? நீ தெரிஞ்சுதான் பண்றியா? அது என் ஹானஸ்டியை ப்ரூவ் பண்றதுக்கான போன். என் அங்கிளோட வார்த்தையை நான் மீற மாட்டேன்னு ப்ரூவ் பண்றதுக்காக தான் உங்க போனை சல்லி சல்லியா நொறுக்கிட்டேன். இந்த பையன் நட்சத்திராவை போட்டோ எடுத்திருக்கான். ஆனா இந்த பூமி அந்த போனை உடைச்சு போட்டுட்டு இந்த ககனை காப்பாத்த பாக்குறான்னு உங்களுக்கு யாருக்கு ஏன் தோணல? சித்தி சொல்றது கூட கரெக்ட் தான் தோணுது மாமா. என்னதான் இருந்தாலும் பூமி அவங்க வீட்ல இருந்து வந்தவ தானே. யாருக்கு தெரியும், அந்த நன்றியை தான் காட்டுறாளோ என்னமோ. ஏமா, அவங்க சொல்றது எல்லாம் உண்மைதானா? இன்னும் அந்த குடும்பத்து மேல அன்பு, பாசம், அட்டாச்மெண்ட் எதுவும் போகலையா? என்ன இப்படி சொல்லிட்டீங்க? அப்படி இருந்திருந்தா நான் அந்த போனையே உடைச்சிருக்க மாட்டேன் அங்கிள். நட்சத்திராவை யாரோ போட்டோ எடுக்கிறாங்கன்னு சொன்னப்போ நான் வெளியில தான் இருந்தேன், அவரும் வெளியில தான் இருந்தாரு. அதுக்கு இந்த மருதாணி சித்தி தான் சாட்சி.
சொல்லுங்க சித்தி. அப்ப, நாங்க வெளியில இருந்தோமா இல்லையா? நான் ககனை கூப்பிட வந்தப்ப நீங்க வெளியில தான் இருந்தீங்க. ம். அப்ப நாங்க என்ன பண்ணிட்டு இருந்தோம்னு சொல்லுங்க. ஆ? பார்த்தது சொன்னா மாப்பிள்ள கொலை பண்ணாலும் பண்ணிடுவாரு. எனக்கு தெரியாதது சொல்ல சொன்னா நான் எதை சொல்லுவேன்? ஐயோ, இவ அபூர்வாவை விட பயங்கரமான ஆளா இருப்ப போல இருக்கே. என்ன சித்தி ஏதும் பேச மாட்டேங்கிறீங்க? அது வந்துமா, நான் பார்த்தேன். எனக்கு சரியா ஞாபகம் வரல. கல்யாணம் ஆகலனாலும் வயசாயிடுச்சு இல்லம்மா. எனக்கு மறதி வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். நான் என்ன பார்த்தேன்னு நீயே சொல்லு. அது கரெக்டா இல்லையான்னு நான் உனக்கு சொல்றேன். வேண்டாம் வேண்டாம்னு சொல்லியும் இவரு என்ன போட்டோ எடுத்துட்டு இருந்தார் அங்கிள். ஐயோ 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 ஐயோ, ஏதோ கதை கட்டுறாளே. அப்பவே ஏதோ போட்டோ எடுத்ததை நான் பார்த்த மாதிரி செட் பண்றாளே. இங்க எடுக்கல அங்க எடுத்தீங்கன்னு நான் சொன்னா நாங்க போட்ட ஸ்கேம் மொத்தம் வெளியில வந்துருமே. ஐயோ, மாட்ட போறோம். இப்ப என்ன பண்றது? டேய், வேண்டாம் வேண்டான்னு சொல்லியும் எங்க பூமியை எதுக்குடா நீ போட்டோ எடுத்திருக்க? சொல்லு, சொல்லுடா. பூமி சொல்றதெல்லாம் கேட்கும் போது எனக்கு என்னமோ அது கன்வின்சிங்கா இல்ல மாமா. அப்படின்னா உங்க நோக்கம் தான் என்ன ஆண்டி? இவன் தான் நம்ம பொண்ணு நட்சத்திரவை போட்டோ எடுத்திருக்கணும். நீ வந்து இவனை காப்பாத்த முயற்சி பண்றங்கறத என்னோட ஸ்ட்ராங் ஃபீலிங். நீங்க இந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட்டா சொல்றீங்கன்னா அவரோட போனை நீங்களே எடுக்க வச்சு நக்ஷத்ராவோட போட்டோவையும் நீங்களே யாரோ ஆளை விட்டு எடுக்க வச்சு மறுபடியும் அவரோட போன் அவர்கிட்டயே வந்து சேர்ற மாதிரி நீங்க தான் பண்ணுங்கிற மாதிரி கான்ஃபிடென்ட்டா பேசுறீங்க. இதுதான் நடந்த உண்மைன்னு எனக்கு தெரியும். நக்ஷத்ராவோட ஃப்ரெண்ட நடுவுல இழுத்து இது உண்மைதான்னு என்னால ப்ரூவ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் அப்பா முன்னாடி உன் நிலைமை என்ன ஆகும்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்துக்கோ. நீ என்ன சொல்லுவியோ எனக்கு தெரியாது. அவரை இங்க இருந்து சேஃபா வீட்டுக்கு அனுப்பி வைக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி இப்போ உன்னோடது.